சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்ட்ரியோ வரதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை தொடங்கி வைக்கிறது ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா ட்ரீவ் மெக்கன்ட்ரே வர்சஸ் கோடி ரோட்ஸ். இந்த மேட்சுக்காக கோடி ரோட்ஸ் ஃபர்ஸ்ட் வருவார், அடுத்து ட்ரீவ் மெக்கன்ட்ரே வருவார். இவங்க ரெண்டு பேரும் உள்ள ரிங்குள்ளே வந்தோடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ட்ரீவ் மெக்கன்ட்ரே வந்து வேற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவர் வந்து அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறது அனௌன்ஸ் பண்ண ரியல் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்ற மாதிரி என் பேரை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ரிங் அவுட் கவுண்டில் மேட்சை முடிக்கலான்னு சொல்லி அவனை கூப்பிடுவார் கோடி ரோட்ஸை, வெளில வா இப்போ வந்து பாரு அப்படின்ற மாதிரி. இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கரமான மேட்ச். ஏன்னா ரிங் அவுட் கவுண்டில் தோத்தாலும் சாம்பியன்ஷிப்பை இழப்பாரு கோடி ரோட்ஸ்னு சொல்லி தான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கிறாரு. அதனாலவே இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாகவே போயிட்டு இருந்துச்சு. அதனாலவே ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸை அடித்து வெளில தள்ளி விடுறதுலே முக்கியமாக இருந்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் வந்து பெல்ட் எடுத்து அடிச்சிடலாம் ட்ரீம் மேக்கர் பார்ப்பாரு. அந்த இடத்துலேருந்து ரெஃப்ரி தப்புன்னு சொல்லி ரெஃப்ரி பெல்ட்டை வாங்கினேன். இப்போ அது உசாரிச்சுக்கிட்ட ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸ் கெல்மராக்கி கூடுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸை பிடிச்சி அப்படியே அந்த ரிங்கிலேருந்து தள்ளி விடுவார், கமெண்ட்ரி டேபிளை உடச்சிக்கிட்டு விடுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ்க்கும் ட்ரீம் மேக்கருக்கு பயங்கரமான ஃபியூடு போயிட்டு இருக்கும். கோடி ரோட்ஸ் தன்னோட கோடி கட்டர்லாம் போட்டு பின் பண்ணி வைப்பார், ட்ரீம் மேக்கரை பின் பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே மல்லு கட்டிக்கிட்டு ரெஃப்ரியை வந்து சாட்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் தன்னோட ஃபினிஷரை போடுவார். ஃபினிஷரை போட்டு ரீட்டைன் பண்ணுவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினிஷரை அந்த பெல்ட்லேயே போடுவார். பெல்ட்லேயே போட்டோடனே கோடி ரோட்ஸ் போட்டோடனே ட்ரீம் மேக்கருக்கு அடிபட்டுரும். அதில் கோடி ரோட்ஸ் சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவார். அடுத்த பேக் ஸ்டேஜில் ஸ்மாக் டவுன் மேனேஜர் நிக்கி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்க, டிஃபனி நீ சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணுறேன்னு கேட்பாங்க. அவங்களும் ஓகேன்பாங்க. அந்த இடத்துல மேட்ச் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ண மேட்ச். ஏன்னா டிஃபனியால் ஏற்பட்ட இன்ஜுரி, டிஃபனிக்கு முட்டியில் ஏற்பட்ட இன்ஜுரியால் விளையாடுவேன்னு கேட்டிருப்பாங்க. அதனால் அவங்களும் கண்டிப்பாக நான் பங்கேற்கிறேன்னு சொன்னோன்னே இந்த மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் யார் இருக்குன்னு ஜாக் கிர்கல் வர்சஸ் டிஃபனி ஷெட்டன், இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்மாக் டவுன் தான் ஜாக் கிர்கல் ஹீல் டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் ஜாக் கிர்கல் வின் பண்ணிடுவாங்க. டிஃபனி ஷெட்டன் என்ன தான் ஃபினிஷர் போட்டாலும் ஜாக் கிர்கல் அதை வந்து கிக் அவுட் பண்ணிட்டு தன்னோட ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச் வந்து குயிக்காகவே முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பென்டா வருவார், அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்ட்ரியோ, ரூசேவ் எல்லாருமே வந்தோடனே இவங்க மூணு பேருக்கு தான் டாமினிக் மிஸ்ட்ரியோ வர்சஸ் பென்டா வர்சஸ் அதுக்கப்புறம் ரூசேவ் இவங்களுக்குள்ள மேட்ச். இந்த மேட்ச் வந்து ரொம்ப நல்லாவே ஸ்டோரி லைனை பில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து பெல்ட்டை பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட ரூசேவ், நான் உன்னை பெல்ட்டை நோக்கி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்ட்ரியோ போட்டு பயங்கரமாக தாக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் ஸ்டீல் சேரை எடுத்து அட்டாக் பண்ணலான்ட்டு ஸ்டீல் சேரை சீட் பண்ணல, அதாவது எடிக்கிற மெத்தடில் சீட் பண்ணலான்ற மாதிரி டாமினிக் செய்வார். அந்த இடத்துல ரெஃப்ரி வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், அதனால் வந்து நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ரூசேவ் அந்த ஸ்டீல் சேராலே வச்சு வெளுத்து எடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்து ரூசேவ் மேலே போய் ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறம் பென்டா தன்னோட பெல்ட் போடுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ரூசேவ் வந்து சப்மிஷன் மூவ் போடுவார் பென்டாவுக்கு. அந்த இடத்துல ரிங் அனௌன்சர்ட் இருந்து அந்த பெல் அடிக்கிற சுத்தியில் வச்சுட்டு பெல்லை தட்டிக்கிட்டு இருப்பாரு. ரூசேவ் ஜெயிச்சுட்டு தான் நினைப்பாரு, பென்டா டேப் தட்டிட்டான், ரூசேவ் ஜெயிச்சுட்டு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனால் ரெஃப்ரி வந்து இதுக்கு தப்பு, இப்படி நடக்கவே இல்லை, ஒன்றுமே நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் தான் டாமினிக் மிஸ்ட்ரியோ அந்த சுத்தியில் வச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் பென்டா வந்து அந்த சுத்தியில் டாமினிக்கிட்டே இருந்து பிடிங்கி ரூசேவை அட்டாக் பண்ணிடுவாரு. டாமினிக் அட்டாக் பண்ண போகல நவுந்துரா, ரூசேவ் அட்டாக் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பென்டாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டாமினிக் வந்து ரூசேவுக்கு ஃப்ராக் ஃபிளாஷை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணி சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த மூமெண்ட் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜான்சனோட கடைசி மேட்ச் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஜான்சனை பேசுகிறதெல்லாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜான்சன் இப்போ சொல்லுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா 11 பேர் கிட்டத்தட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அதில் 16 பேர் NXT, ரா, ஸ்மாக் டவுன் எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்கும்போது அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறவங்களோட தான் என்னோட ஃபைனல் ஆப்போனண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நடக்கப்படுற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஜான்சனோட ஆப்போனண்ட்டு அதுக்கு வரைக்கும் டோர்னமெண்ட் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மெயின் ஈவெண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வர்சஸ் CM பங்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் செத்ரோலின்ஸ் இன்ஜுரி ஆனதுனால டைட்டில் வெக்கேட் ஆனதுனால அந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் டைட்டிலுக்கு இவங்க ரெண்டு பேரும் மோதுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து வெள்ளையை அடிபட்டு கடந்த யூசர்ஸ்க்கு தண்ணியை தெளித்து உள்ள தூக்கிட்டு போய் பின் பண்ணி வின் பண்ணலான்னு பார்ப்பார். அதுலேயும் கிக் அவுட் பண்ணிடுவார். ஆனால் இதில் ஒரு ஹைலைட் மூவ்மெண்ட்டே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜே ஈசோ GTS மூவ், CM பங்கோட ஃபினிஷரான GTS மூவ் கனெக்ட் பண்ணுவார். CM பங்கு ஜே ஈசோ போடுற ஸ்பியரை போட்டு அந்த இடத்துல பின் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு பேரிகேடை ஒட்டச்சிக்கிட்டு ஸ்பியரை போட்டுருவார். பயங்கரமான சம்பவமாக இருந்துச்சு இந்த மேட்ச் முழுக்க. இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட் வச்சது கொஞ்சம் நல்ல மேட்சாக தான் கொடுத்துருந்தாங்க, யாருமே இன்டர்ஃபியர் ஆகல. ஆனால் இந்த மேட்ச்
அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் நம்ம எப்பொழுதுமே எதிர்பார்த்த மாதிரி தான் சிஎம் பங்க் இந்த மேட்ச்சில் வந்து ஜே ஈசோவை முடிச்சு வின் பண்ணி சாம்பியனை மீண்டும் வாங்கியிருக்கிறாரு. இது வந்து இந்த வாட்டியாச்சும் அவர் அதிக நாள் வச்சிருப்பாருன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஜே ஈசோ தோக்கடிச்சு சிஎம் பங்க் கிளியராக வின் பண்ணி வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிட்டார். அடுத்தடுத்த ராவில் அவர் வந்து அடுத்தடுத்த ஆப்போனண்ட்டை நோக்கி பயணிப்பார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.